பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மேஜராக ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தீங்கன்னா இன்டர்வியூலையும் இப்போ நான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு சொன்ன மாதிரி இன்டர்வியூக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு இருக்குது. ஆனால் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ன்றது ஒன்று கிடையாது. அப்போது நான் இன்டர்வியூ ப்ரோக்ராம் போன இன்ஸ்டியூட்டில் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ வந்துட்டு என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோடேட்டாக்குள்ளே என்ன கேட்கலாம். ஃபஸ்ட்டு உங்களை டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் அதை பற்றி உங்கள் மாவட்டத்தை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் காலேஜை பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பர்சனல் இது வேலைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த வேலைக்கு அது சம்மந்தமான கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பயோடேட்டா பேஸ்டு ஸ்பிளிட்டப்ஸு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன டாபிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலே லாங் பெண்டிங் இஷ்யூஸு, அதுக்கப்புறமா டிகிரி பேஸ்டு கொஸ்டின். இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் லாவு முடிச்சிருந்தேன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சிலபஸ்ன்னு ஒன்று கிடையாது, ஆனால் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட்ஸில் கிடச்சிரும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் டெப்டி கலெக்டர்ஸ், டிஎஸ்பி இவங்கெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. என்னென்ன ஹைரார்கி இருக்குது, என்ன மாதிரி வேலைகள் அவங்க செய்கிறாங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு 1-to-1 செஷன் அது ஒன்று அட்டன் பண்ணிங்கன்னா அப்போ வந்துட்டு உங்களை தனியாக உங்களை பார்த்து உங்களை பேச விட்டு நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு பார்த்துட்டு இதை சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா